வணக்கம் நலம் தோதான் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி சிவன்ராத்திரிக்காக இன்றைக்கி பஞ்சாமிர்தம் மாதிரி வாழைப்பழம், பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை, குங்குமப்பூ, பால், தேன், நெய், ரவா இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். பொங்கல் மாதிரி இல்லாமல், பஞ்சாமிர்தம் மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம இதுக்கு வேண்டியது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் முந்திரி திராட்சையை போட்டு இது பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்தா போதும். இது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். அதனால் தனியாக கொஞ்சம் முந்திரி தனியாக வச்சுக்கணும், கொஞ்சம் போடுறதுக்கு தனியாக வச்சுக்கணும். இது பாருங்கள், இப்போ எடுத்து வச்சுட்டோம். சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த வாழைப்பழமும் பேரிச்சம்பழத்தையும் இதில் போட்டுடணும். இதில் கொஞ்சம் சும்மா ஒரு பேருக்கு கொஞ்சம் வளர்க்குற மாதிரி வச்சுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் இல்லை சர்க்கரையோ எதுவுமே கிடையாது. டேஸ்ட் இந்த வாழைப்பழம், பஞ்சாமிர்தம், இது பேரிச்சம்பழம், தேன் இதில் தான் நம்ம ஊற போடுறோம். வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்லை. இது நம்ம சிம்மிலே வச்சு செஞ்சால் போதும். இது சிவன்ராத்திரி ஸ்பெஷல், தைப்பூச ஸ்பெஷல்னு சொல்லிக்கலாம், எது வேணால் சொல்லிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் ரவா போட்டுக்கணும். கொஞ்சம் ரவாவை மற்ற ரவா இருந்தாலும் சரி, இந்த ரவா இருந்தாலும் இதாக இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாம் இப்போ எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி பாருங்கள். இப்படி பரத்திக்கணும். நல்லா இதில் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கணும். போதும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, அப்போதான் சொல்லுன்னு உரைக்கும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் உப்பு. இப்போ இது நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம ரவா போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் பால். ஏன் குக்கரில் வச்சுருக்கோம் அப்படின்னா, விசில் வராமல் அப்படியே விசில் மூடி போடணும், குண்டு போடணும். ஆனால் விசில் வரக்கூடாது. சிம்மிலேயே ஒரு விசில் வர மாதிரி அளவுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். பால் பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி குழப்பம் வந்துச்சு பாருங்க. இது நம்ம அடிக்கணும்னு அவசியம் கூட இல்லை போட்டு மிக்சியில். இருந்தாலும் நம்ம ஆற விட்டு ஒரு சுற்றி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ரெடி வந்துருக்கு பாருங்கள். இதுதான் இன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு வைக்கிறோம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சிம்மிலேயே தான் இருக்கணும். நம்ம வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் போதும். இப்போ பாருங்கள், இது கெட்டி ரவா போட்டு நம்ம வந்து மூடியை போட்டுடலாம். குக்கர் மூடியை போட்டு குண்டை போட்டுட்டோம்னா சிம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து குங்குமப்பூ வந்து பாலில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஒரு, அதாவது ரொம்ப நேரமும் விடக்கூடாது, கம்மியாக வச்சுட்டு அந்த விசில் வரணும்னு அவசியம் இல்லை. விசில் சவுண்டு வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அந்த விசில் சவுண்டே வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது வந்து நம்ம வந்து பொங்கல் மாதிரி செய்யணும், அதனால் விசில் சவுண்டு வரக்கூடாது. வாழைப்பழமும் பேரிச்சம்பழமும் தான் மெயின். இந்த ரவாக்காக தான் கொஞ்சம் நம்ம வந்து இந்த குக்கரில் போடுறோம். நீங்களே அதேமாதிரி செய்யுங்க. கேஸ் அடங்கினோடனே அதை எடுத்து முந்திரி பருப்பும் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். சாமிக்கு வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், அப்படி நல்லா வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மிக்சியில் ஓட்டணும் அவசியமே இல்லை, நல்லா வந்து பேஸ்டியாக தான் இருக்குது. நம்ம வந்து பழம் சரியாக நசுங்கலைன்னு சொன்னால் நம்ம மிக்சியில் ஓட்டிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ரொம்ப நன்மையாக வந்துருக்கு. விசில் சவுண்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம், அதனால் எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கல. இப்போ இதில் முந்திரி பருப்பு திராட்சையும் போடுறோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் நெய், ஏற்கனவே நெய் ஊற்றிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுறோம். அப்புறம் குங்குமப்பூ பாலில் போட்ட குங்குமப்பூ இப்போ சாமிக்கு வைக்கிறப்ப பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம். சாமிக்கு வந்து குங்குமப்பூ போட்டு வைக்கிறது சாமிக்கு ரொம்ப விசேஷம். அதுக்கு தான் குங்குமப்பூ போடுறது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படி நம்ம வந்து வேணும்னா மிக்சியில் ஒரு வாட்டி இப்படி ஓட்டிக்கலாம். பட் இது வந்து பாருங்கள், இதே நல்லா தான் வந்திருக்குது பாருங்கள், டேஸ்டியாக வந்துருக்கு பாருங்கள். நமக்கு வந்து இந்த வாழைப்பழம்லாம் நம்ம தெரிய வேணாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மிக்சியில் ஆட்டிக்கலாம். பட் வாழைப்பழம் நல்லா கரைஞ்சிருச்சு. விசில் சவுண்டு வரத்துக்கு முன்னாடியே நம்ம இறக்கிட்டோம். வர ரவாவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், பேஸ்டியாக வந்திருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அனந்தராமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை அமுக்குங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. பாய்.